அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல எலுமிச்சை சாறில் நிறைந்திருக்கக்கூடிய நன்மைகளை பத்தி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எலுமிச்சை சாறில விட்டமின் சி, ஆக்சினேற்றுகள் மற்றும் சிட்ரிக் அமிலம் இதெல்லாமே நிறைந்து இருக்கிறதுனால, நமக்கு முழுக்க முழுக்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த தினமும் நீங்க வெதுவெதுப்பான நீர்ல நீங்க சாப்பிடும் பொழுது, உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றி, உங்களுக்கு மிகப்பெரிய ஆரோக்கியத்தை வந்து கொடுத்து, உடலுக்கு புத்துணர்ச்சியும் வந்து கொடுக்குதுங்க. ஸோ விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி சளி தொற்றுகள் இது எல்லாத்தையுமே எதிர்த்து போராடுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி செரிமானம் நல்லா நடக்கணும், உடலில் எடை வந்து நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, தினமுமே காலையில் எழுந்து வெறும் வயிற்றில் வெது வெதுப்பான நீரில் நீங்கள் எலுமிச்சை சாறு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த எலுமிச்சை சாறில் பெக்டின் அதிகமாக இருக்குது, நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது. இதனால் பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையும் வந்து குறைச்சி கொடுக்குது. மேலும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் சரும சுருக்கங்களை எல்லாம் குறைத்து கரும்புள்ளிகளை நீக்கி முகத்துக்கு நல்ல ஒரு பளபளப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் எலுமிச்சையில் இருக்கக்கூடிய சிட்ரிக் அமிலம் சிறுநீரக கற்கள் உருவாவதை கூட தடுத்து நிறுத்துது. உடலுக்கு பல வகைகளில் நன்மைகளை தரக்கூடிய எலுமிச்சை ஜூஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய உடல் பருமனாக இருக்குது, உடலில் அதிகமான கொலஸ்ட்ரால் சேருது, அதிக எடை இருக்கக்கூடியவங்க எல்லாம் பயப்படவே பயப்படாதீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஒரு மெடிசன் அப்படின்னா அது இந்த லெமன் ஜூஸ் தாங்க. நீரிழிவு வியாதியால் அவதிப்படக்கூடியவங்க கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். தினமும் ஒரு எலுமிச்சை சாறை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. வயிற்று வலி, வயிறு உபசம், நெஞ்செரிச்சல், கண் வலி இதை எல்லாத்தையுமே வந்து சரியாக்கி கொடுக்குங்க. இந்த சாருக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. மேலும் உயர்ந்த கிருமி நாசினி அப்படின்னு இந்த எலுமிச்சை சாறை தான் நம்ம சொல்கிறது உண்டு. பொட்டாசியம் பார்த்திங்கன்னா இதில் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு உயர் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்கலாம் தைரியமாக பயப்படாமல் நீங்கள் சாப்பிடுங்க. எலுமிச்சையால் நீங்கள் சீக்கிரமாக வந்து நலம் பெற முடியும். அதே மாதிரி சிறுநீரில் வந்து அடைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, சிறுநீரக கற்கள் இருக்கக்கூடியவங்க, உடலில் நச்சுக்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. உடம்புல தற்காப்பு சக்தியை எலுமிச்சையால் மட்டும்தாங்க வந்து பெருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கடல் உப்பால் உப்பிய உடம்பு எலுமிச்சை சாரால் கட்டழகு மேனி பெறும் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. இந்த பெருமை எலுமிச்சை பழத்துக்கு மட்டும்தாங்க இருக்குது. கனிகளில் மதியுக மந்தரி அப்படின்ற ஒரு குணத்தை உடையது இந்த எலுமிச்சை தான். எலுமிச்சை பழத்தை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது பித்தத்தை போக்கக்கூடிய தன்மை இதில் அதிகமாக இருக்குது. ஸோ தலைவலியை ஈஸியாக வந்து சரி பண்ணிடும். அதே மாதிரி மலச்சிக்கல் விலக்கி கொடுக்கும், தொண்டை வலியை வந்து சரி பண்ணும், வாந்தியை நிறுத்தும், காலரா கிருமிகளை வந்து உழைக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குது. அதே மாதிரி பல் நோய்களை குணப்படுத்தக்கூடிய சக்தியும் இதில் அதிகமாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். மேலும் சர்ம நோய்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையுமே வந்து குணப்படுத்தி கொடுத்துருங்க. டான்சிலை வந்து தடுக்கக்கூடிய ஒரு தன்மை இதில் இருக்குது. மேலும் விஷத்தை முறிக்கக்கூடிய ஒரு பண்பும் இந்த எலுமிச்சை சாருக்கு இருக்குன்னே சொல்லலாம். வாய்ப்புண் இருக்கக்கூடியவங்க வாய்ப்புண் ஆத்துறதுக்கு நீங்கள் எலுமிச்சை சாறு எடுத்துக்கலாம். தேள் கடிக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் மஞ்சள் காமாலையை நீக்கக்கூடிய தன்மையும் இந்த எலுமிச்சைக்கு உண்டுங்க. வீக்கம் இருக்குது அப்படின்னா அந்த வீக்கத்தையும் குறைக்கும். வாய்வு இருந்ததுன்னா அதையும் அகற்றி கொடுக்கும். நல்ல பசியை வந்து ஏற்படுத்தும். விரல் சுத்திக்கு வந்து உதவியாக இருக்கும். யானைக்கால் வியாதியை வந்து குணப்படுத்தும். இப்படி நிறைய விஷயங்களுக்கு இந்த எலுமிச்சை வந்து நமக்கு பயன்படுது அப்படின்னே சொல்லணும். எலுமிச்சை பழம் நீரிலும் சரி காற்றிலும் சரி ஏற்படக்கூடிய கதிரியக்க அபாயத்தை வந்து தடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குங்க. ஸோ எலுமிச்சை தோலில் இருக்கக்கூடிய ஃபியோபிலன் அப்படின்ற ஒரு சத்து தான் நமக்கு ரொம்பவே தேவையானது. தினமும் எலுமிச்சை சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கதிரியக்கத்தை தாங்கி தப்பிக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, புற்றுநோய்க்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ரே சிகிச்சையால் ஏற்படக்கூடிய கதிரியக்கத்தை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு எலுமிச்சை தான் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ நீங்கள் எலுமிச்சையை தாராளமாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி விளையாட்டு, ஓட்டப்பந்தயம், கடுமையான வேலை இதனால் ஏற்படக்கூடிய களைப்பை நீக்கிறதுக்கு இந்த எலுமிச்சை பழத்தை வந்து எடுத்துக்கோங்க. இந்த எலுமிச்சை சாறு எடுக்கும் பொழுது உடனடியாக வந்து அது உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். இந்த எலுமிச்சை பழத்தை நீங்கள் அப்படியே கூட கடித்து சாப்பிடலாம். இல்லைனா பிழிந்து சர்க்கரை போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடனடியாக வந்து எனர்ஜி கிடைக்கும். உண்ணாவிரதம் இருக்கக்கூடியவங்க விரதத்தை வந்து முடிக்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக அந்த விரதத்தை முடிச்சுட்டு மீண்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எலுமிச்சை சாறு தான் அருந்தணும். அதை அருந்திட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அஜீரண பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் வந்து தடுக்க முடியுங்க. ஸோ இந்த மாதிரி பல வகைகளில் எலுமிச்சை நமக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இனிமேல் எலுமிச்சை சாறில் நிறைய நன்மைகளானது இருக்குது. சர்க்கரை நோயாளிகள் வந்து எலுமிச்சை சாறை எடுத்துக்கலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். சர்க்கரை நோயாளிகள் தினமும் எலுமிச்சை ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்து வந்து குடிங்க. எலுமிச்சை பழத்தில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை பற்களுடைய எனாமலை வந்து அரிச்சிடும். ஸோ எனாமல் வந்து அழிக்கும் பொழுது எலுமிச்சை சாறை அருந்தியவுடன் வாயை வந்து கொப்பளிக்கணும்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிறப்பான ஒரு ஃபுட் அப்படின்னே சொல்லலாம். எலுமிச்சை பழத்துக்கு சூப்பர் ஃபுட் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. ஏன்னா, நீரிழிவு நோயாளிகளுக்கு இதில் நிறைய நன்மைகள் இருக்குங்க. ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, 29 கலோரிகளும், 2.8 கிராம் நார்ச்சத்தும் இது கிடைக்குது. ஸோ ஒரு நாளில் விட்டமின் சி எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ, அதில் பாதி அளவு இதிலே வந்து கிடச்சிடும். எலுமிச்சை பழத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து செரிமானத்தை வந்து தாமதப்படுத்தி ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு உடனே அதிகமாகாமல் பார்த்துக்குதுங்க. அதே போல் எலுமிச்சை பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, பாலிஃபினால் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இன்சுலினுடைய உணர்திறனை அதிகரித்து இன்சுலின் திறம்பட செயல்படுறதுக்கு உதவியாக இருக்குது. ஸோ எலுமிச்சை பழத்தில் சர்க்கரை உயர்தல் குறியீடு 20 அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக தினமும் நீங்கள் எலுமிச்சை பழத்தை எலுமிச்சையை பழமாவோ சாராவோ உணவில் சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. இருந்தாலும் எலுமிச்சை பழத்தில் ஆக்சிலேட் அதிகமாக இருக்குது. சிறுநீரகத்தில் கற்கள் இருக்கக்கூடியவங்க அதிகமாக சாப்பிடக்கூடாது. எலுமிச்சை பழத்தில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை பற்களுடைய எனாமலை வந்து சரி பண்ணி கொடுக்கும். அதனால் பழசாறு குடித்த உடனே வாய் வந்து கொப்பளிச்சிடுங்க. மேலும் வயிற்றில் அல்சர் இருக்குது, அசிடிட்டி இருக்குது அப்படின்றவங்க எலுமிச்சை பழத்தை அதிக அளவில் வந்து சேர்த்துக்கக்கூடாது, குறைவாக சேர்த்துக்கோங்க. ஸோ நீரிழிவு நோய் நிபுணர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக எலுமிச்சை பழத்தை நீரிழிவு நோயாளிகள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லெமன் ஜூஸ் கொடுக்கறதுனால நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து அடையிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் உண்மையான ஒரு விஷயமும் கூட. கோடை காலத்தில் எல்லாருக்கும் பிடித்து சாப்பிடக்கூடிய ஒரு பானம் அப்படின்னா அது லெமன் ஜூஸ் தாங்க. இந்த லெமன் ஜூஸில் நிறைய விஷயங்கள் நமக்கு நன்மைகளை கொடுக்குது. ஸோ லெமன் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இது நிம்புவாணி, ஜிகன்ஷி மற்றும் நிம்புஜோடா அப்படின்னு பல்வேறு பெயர்களால் கூட வந்து அழைக்கப்படுது. எலுமிச்சையில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால இது ஃப்ரீ ரேடிக்கலை வந்து சேதப்படுத்தாமல் செல்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. இது தவிர ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து வச்சுருக்கும். பக்கவாதம், இதய நோய் இது எல்லாருடைய அபாயத்தையுமே வந்து குறைக்கக்கூடிய சக்தி இது எலுமிச்சை பானத்துக்கு இருக்குன்னே சொல்லலாம். அதே போல் இந்த எலுமிச்சை வாட்டரை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய நீர் உட்கொள்ளல் அளவை வந்து அதிகரிக்க முடியும். அதனால் எடை இழைப்புக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். நீர் உட்கொள்ளல் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நமக்கு தேவையான அளவுக்கு நீர் வந்து எடுத்துக்கிறதாங்க. ஸோ அது தவிர அதில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் சி எடை இழைப்புக்கு வந்து வழிவகுக்கும். கொழுப்புகளுடைய ஆக்சிஜனேற்றத்துக்கு உதவியாக இருக்குது. ஸோ எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க காலையில் எழுந்த உடனே நீங்கள் லெமன் வாட்டர் வந்து குடிங்க. ஏன்னா காலை நேரத்தில் வளர்ச்சிதை மாற்றம் உச்சத்தில் இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கிறதுக்கு இருக்கக்கூடிய முயற்சிகள் இப்போ செய்யும் பொழுது நல்ல பலன் கொடுக்கும். அதே போல் லெமன் வாட்டரை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. உடம்புல நீர் சத்தை வந்து மேம்படுத்தி கொடுக்கும். வெறுமனே தண்ணீர் குடிக்கிறது கூட ஒரு கட்டத்தில் வந்து சலிச்சு போயிடும். ஆனால் நீங்கள் தண்ணீரை லெமன் வாட்டர் வடிவில் எடுத்துக்கும் பொழுது தண்ணீர் உட்கொள்ளல் எளிமையாக இருக்கும். அதே போல் லெமன் வாட்டர் உடம்புல சோடியத்தினுடைய அளவை மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குங்க. இது நம்மளுடைய உடம்புக்கு மிகவுமே தீங்கு விளைவிக்கக்கூடிய கார்பனேட் பானங்கள் அருந்ததை விட லெமன் வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். செரிமானத்துக்கு உதவியாக இருக்கும். அதே போல் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நமக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களும் இந்த லெமனில் வந்து கிடைக்குது அப்படின்னா யாருமே வந்து மறுக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் லெமன் ஜூஸை விரும்பி சாப்பிடுவீங்களா அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.